வங்கியில் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் தனது போனை ஹேக் செய்து அனைத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தன்னை பற்றி தவறான தகவல்களை அனுப்பி தன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டதாக ஐடிஎஃப்சி வங்கியின் வாசலில் கதறிய இளம் மாற்றுத்திறனாளியின் காட்சிகள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதுகுறித்து பேசிய பெண், உடல்நலக்குறைவு காரணமாக வங்கியில் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் போனதாகவும் 3 லட்சம் ரூபாய் தான் திரும்ப செலுத்த வேண்டியுள்ளதாகவும், ஆனால் வங்கியினர் 20 லட்சம் 30 லட்சம் தான் மோசடி செய்துவிட்டதாக பொய்யான தகவல்களை அக்கம் பக்கத்தினரிடம் பரப்பி வருவதாக வேதனை அடைந்துள்ளார். என்னோட கான்டாக்ட்ஸ் கூகுள்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லார்கிட்டயுமே என்னோட கிளைண்ட்ல இருந்து என்னோட வெண்டர்ல இருந்து எல்லாருக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வீடியுமே தட்டி போட்டோவை காமிச்சு 25 லட்சம் ரூபாய் இந்த பொம்பளை ஏமாத்திட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, 30 லட்சம் ரூபாய் இந்த பொம்பளை ஏமாத்திட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு எல்லாம்